தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நீலகிரியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. எலும்பு முனை கருவி கண்டுபிடிப்பு என அமைச்சர் தகவல். ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து அமெரிக்கா விலகல். பாலஸ்தீன நிவாரண நிதியையும் நிறுத்திய ட்ரம்ப். ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க கட்டணம் உயர்கிறது என ரிசர்வ் வங்கி ஆலோசனை. உண்மையிலேயே உழைத்தவர்களை தேர்ந்தெடுங்கள் என மல்லிகார்ஜுன கார்கே வேண்டுகோள். மதிப்புமிக்க வாக்குகளை பதிவு செய்யும்படி பிரதமர் மோடி. டெல்லி தேர்தல் ஒரு தர்ம யுத்தம் என முதல்வர் அதிஷி. இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீலகிரியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் இன்னும் அதனை பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றனர். அதிலும் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் வனவிலங்குகளின் நலம் கருதி முற்றிலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்படி மீறுவோருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவில் நீலகிரி வரும் பேருந்துகளில் பயனளிப்பவர்களிடம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் அந்த பேருந்தையே பறிமுதல் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்தின் உரிமத்தை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என்றும், இப்படி கடும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நீலகிரியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த முடியும் என்றும் சென்னை ஹைகோர்ட் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. எலும்பு முனை கருவி கண்டுபிடிப்பு என அமைச்சர் தகவல். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டிருந்ததாவது: பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டுனுன் வினைஞர் காருகர் இருக்கையும் என்றுரைக்கிறது சிலைப்பதிகாரம். பழந்தமிழர்கள் ஆடையானது பட்டு, மயிர், பருத்தி ஆகிய இம்மூன்றிலும் நெய்யப்பட்டதாக உணர்த்துகிறது இப்பாடல். ஆடை நெய்யும் தொழிலான நெசவுக்கு பழந்தமிழர்கள் பயன்படுத்திய எலும்பு முனை கருவி புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையில் நடந்து வரும் அகழாய்வில் 192 முதல் 196 சென்டிமீட்டர் ஆழத்தில் 7.8 கிராம் எடையுடன் 7.4 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 1 சென்டிமீட்டர் விட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடைந்த தங்கத்தின் சிறு பகுதி ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதே இடத்தில் தங்கம் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் புதிய கண்டுபிடிப்புகள் இங்கு வாழ்ந்த மக்கள் செழிப்பான வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறதை உணர்த்துகிறது. பழந்தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றும் இந்த புதிய கண்டுபிடிப்புகள் பெரும் மகிழ்வை தந்துள்ளது எனவும் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து அமெரிக்கா விலகல். பாலஸ்தீன நிவாரண நிதியையும் நிறுத்திய ட்ரம்ப். கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு அதிரடியான முடிவுகளை எடுத்து வருகிறார். முன்னதாக ஜெனீவா காலநிலை மாற்ற ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்தார். பல்வேறு வளரும் பின்தங்கிய நாடுகளுக்கு அமெரிக்கா அளித்து வந்துள்ள UNAID நிதியையும் நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் மனித உரிமைகள் கவுன்சில் உட்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையில் பல்வேறு அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பான நிர்வாக உத்தரவில் நேற்று அவர் கையெழுத்திட்டுள்ளார். மேலும் பாலஸ்தீனியர்களுக்கான ஐநா நிவாரண அமைப்பு நிதியையும் அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகளில் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு செயல்பாட்டுகள் குறித்து மறு ஆய்வுக்கும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஐநா அமைப்புகளுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு இருப்பதாக கருதப்பட்டு வந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என வெள்ளை மாளிகை செயலாளர் வில் ஷார்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு அமெரிக்காவுக்கு சென்று நேற்று ட்ரம்பை சந்தித்ததும் பாலஸ்தீனர்களுக்கான ஐநா நிவாரண அமைப்பு நிதியை ட்ரம்ப் நிறுத்தியுள்ளது தற்செயலானது அல்ல. UNRWA ஹமாஸ் அமைப்பினருக்கு அடைக்கலம் வழங்குகிறது என நேதன்யாகு ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் அதனை UNRWA திட்டவட்டமாக மறுத்தது. இதைத் தொடர்ந்து 2024இல் அமெரிக்கா UNRWA நிதியை தற்காலிகமாக நிறுத்தியது. இந்த நிலையில் ட்ரம்ப் தற்பொழுது அந்த தடையை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளார். 13 மாத கால போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் 62,000 பேர் உயிரிழந்த காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்கு லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை நோக்கி மீண்டும் திரும்பி வருகின்றனர். லட்சக்கணக்கானோருக்கு மருத்துவ உதவிகளும் மனிதாபிமான உதவிகளும் தேவைப்படும் சூழலில் UNRWA நிதியை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது.
பாலஸ்தீன நகரமான காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என ட்ரம்ப் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க கட்டணம் உயர்கிறது என ரிசர்வ் வங்கி ஆலோசனை. வங்கி ஏடிஎம் மையத்தில் பணம் எடுப்பதற்கான பரிவர்த்தனை கட்டணத்தை உயர்த்துவது குறித்து ரிசர்வ் வங்கி ஆலோசித்து வருகிறது. தற்பொழுது வாடிக்கையாளர்கள் தங்களது கணக்கில் உள்ள வங்கி ஏடிஎம் மையங்களில் 5 முறை இலவசமாக பணம் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் இதர வங்கி ஏடிஎம்களில் 3 முறை இலவசமாக பணம் எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் ரூபாய் 21 கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டணத்தை ரூபாய் 22 அதிகரிக்க தேசிய பேமெண்ட் கார்ப்பரேஷன் பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரையை அமல்படுத்துவது குறித்து ரிசர்வ் வங்கி தற்பொழுது ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உண்மையிலேயே உழைத்தவர்களை தேர்ந்தெடுங்கள் என மல்லிகார்ஜுன கார்கே வேண்டுகோள். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபையில் தற்போதைய பதவிக்காலம் வருகிற 23ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்த தேர்தலில் மொத்தம் 699 பேர் போட்டியில் உள்ளனர். இதில் ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நடக்கிறது. டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. பொதுமக்கள் அனைவரும் ஆர்வமுடன் தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ்தல பதிவில் டெல்லி மக்கள் தங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஒரு வாக்கு டெல்லியில் மாற்றத்தின் அடையாளமாக இருக்கும். டெல்லி முன்பு போல் வளர்ச்சி பாதையில் முன்னேற வேண்டுமானால் டெல்லிக்காக உண்மையிலேயே உழைத்தவர்களை தேர்ந்தெடுங்கள். அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து உங்களை ஏமாற்றவில்லை என்றும் கூறியுள்ளார். மதிப்புமிக்க வாக்குகளை பதிவு செய்யும்படி பிரதமர் மோடி. டெல்லியில் முதல் மந்திரி அதிஷி கால்காஜி தொகுதியிலும் முன்னாள் முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் புது டெல்லி தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து பாஜக சார்பில் பர்வேஷ் வர்மாவும் காங்கிரஸ் சார்பில் சந்தீப் தீட்சித்தும் மோதுகிறார்கள். இவர்கள் 2 பேரும் முன்னாள் முதல் மந்திரிகளின் மகன்கள் ஆவார். சந்தீப் தீட்சித் டெல்லியில் நீண்ட காலம் முதல் மந்திரியாக இருந்த ஷீலா தீட்சித்தின் மகன் ஆவார். இதேபோல் கால்காஜி தொகுதியிலும் அதிஷியை எதிர்த்து பாஜக சார்பில் ரமேஷ் பிருதிரியும் காங்கிரஸ் சார்பில் அல்கா லாம்பாவும் நிற்கிறார்கள். ஆம் ஆத்மியின் செல்வாக்குமிக்க தலைவர்களை எதிர்த்து பாஜகவும் வலுவாக போட்டியாளர்களை நிறுத்தியுள்ளது. இந்த நிலையில் டெல்லி சட்டசபைக்கான வாக்குப்பதிவு காலை தொடங்கியது. வாக்குப்பதிவு மாலை 6:30 மணி வரை நடைபெறுகிறது. இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது: டெல்லி சட்டசபை தேர்தலில் அனைத்து தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இங்குள்ள வாக்காளர்கள் இந்த ஜனநாயக திருவிழாவில் முழு ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது மதிப்புமிக்க வாக்குகளை பதிவு செய்யுங்கள் எனவும் முதல் முறையாக வாக்களிக்க இருக்கும் அனைத்து இளம் நண்பர்களுக்கும் வாழ்த்து எனவும் தெரிவித்துள்ளார். டெல்லி தேர்தல் ஒரு தர்ம யுத்தம் என முதல்வர் அதிஷி. டெல்லி சட்டசபைக்கான வாக்குப்பதிவு காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அனைவரும் ஆர்வமுடன் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிர்மன் பவனில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றியுள்ளார். மாநிலங்களவை எம்பி ஸ்வாதி மாலிவால் சாந்தினி சவுக் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சாக்சேனா அவரது மனைவி சங்கீதா சாக்சேனாவும் ராஜ்நிவாஸ் மார்க்கில் உள்ள செயின்ட் சேவியர் பள்ளியில் தங்களது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றியுள்ளனர். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சாக்சேனா டெல்லி மக்களிடம் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லி மக்கள் வாக்களிப்பில் சாதனை படைக்க வேண்டும் எனவும் விரும்புகிறதாக கூறியுள்ளார். டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் கால்காஜி சட்டசபை தொகுதியின் வேட்பாளருமான அதிஷி தனது வாக்கினை பதிவு செய்தார். அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், டெல்லியில் இந்த தேர்தல் வெறும் தேர்தல் அல்ல, இது தர்ம யுத்தம். இது நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இடையேயான சண்டை. ஒரு பக்கம் வளர்ச்சிக்காக பாடுபடும் படித்தவர்கள், இன்னொரு பக்கம் ரவுடித்தனத்தில் ஈடுபடுபவர்கள் என உள்ளனர். மேலும் குண்டர்களுக்கு வாக்களிக்காமல் வேலை செய்பவர்களுக்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என கூறி டெல்லி காவல்துறை வெளிப்படையாக பாஜகவுக்கு வேலை செய்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார். இதுபோல தினந்தோறும் செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.